மற்ற லூக்கா புஸ்தகம், மார்க்கு புஸ்தகம், மற்ற புஸ்தகத்துல தேவனுடைய ராஜ்யம்னு எழுதியிருக்கு. அப்ப இது என்னங்கிறத நீங்க புரிஞ்சு கொள்ளணும். இப்ப மத்தேயு இயேசுவை எப்படி பார்க்கிறாரு அப்படின்னு சொன்னா ராஜாவா பார்க்கிறாரு. இப்ப மத்தேயு 2:2 நீங்க கவனிச்சீங்கன்னா, மத்தேயு 2:2 யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? அப்ப இயேசு பிறப்பிலேயே பரத்திலிருந்து வந்த ராஜா. ஆகவே அவருடைய அரசாட்சி பரலோக அரசாட்சிங்கிற ஒரு மைண்ட் செட்டப்ல இயேசுவை கிங்காக பார்த்து எழுதுனதுனால இந்த கிங் உலகத்துக்கு கிங்கு கிடையாது, அவரு ஹெவன்லி கிங் அப்படின்னு அவர் என்ன செய்யறாரு, எழுதுறாரு. இப்ப இயேசுவினுடைய மரணத்தை எப்படி எழுதுறாரு? மத்தேயு 27:37. மத்தேயு 27:37. இயேசுவின் மரணத்தை எழுதும் பொழுது கூட அவரு இவன் யூதருடைய ராஜாவாகிய இயேசு. அப்ப இயேசு பிறப்பிலையும் ராஜா, இறப்பிலும் ராஜா. ஒரு ஆமீன் சொல்லுங்க. இயேசு பிறப்பிலும் ராஜா, இறப்பிலும். சரி, இடையில ஒரு ராஜாவா இருந்தாரா அப்படின்னா இருந்தாரு. இடையில எப்படி ராஜாவா இருந்தாரு? யோவான் புஸ்தகம், யோவான் நீங்க கவனிச்சீங்கன்னா 6:15 5 அப்பம் 2 மீன் 5000 பேருக்கு பங்கு வைக்கிறாரா? எல்லாரும் என்ன தெரியுமா நினைச்சிட்டாங்க, இவரை கொண்டு போய் ராஜாவா உட்கார வச்சிட்டோம்னா தேசத்துல பட்டினியே வராதுடா. 5 அப்பம் தான் ஆசீர்வதிச்சாருன்னா 5000 பேரு, பஞ்சமே நாட்டுல என்ன செய்யாது, வராது. அப்ப அவரை ராஜாவாய் பிடித்து கொண்டு போகலாம் அப்படின்னு மனதா இருந்தார்கள் அங்க எழுதியிருக்கு. அப்ப ஊழியம் செய்யும் பொழுது கூட தன்னை எப்படி காட்டிக்கிட்டாரு? அவரு ராஜாவா என்ன செஞ்சுக்கிட்டாரு, காட்டிக்கிட்டாரு. யோவான் புஸ்தகம் 12:13 படிச்சீங்கன்னா, கழுதைக்கு மேல ஏறி ஊர்வலம் போறாரு. அப்படி ஊர்வலம் போகும் பொழுது எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றாங்க? இஸ்ரவேலின் ராஜாவுக்கு ஓசன்னா, இஸ்ரவேலின் ராஜாவுக்கு. அப்ப ஊர்வலத்துல போகும் பொழுது கூட எல்லாரும் என்ன சொல்றாங்க? இயேசுவை ராஜான்னு தான் சொல்றாங்க. அதே யோவான் புஸ்தகம் 18:37 படிச்சீங்கன்னா, பிலாத்து கேட்கிறான். பிலாத்து இயேசுவை பார்த்து எப்படி கேட்கிறான்? ஆமா, எல்லாரும் உம்மை பார்த்து ராஜா ராஜான்னு சொல்றாங்க, நீ என்ன ராஜாவா? அப்ப ஜீசஸ் என்ன சொல்றாரு? ஆம், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். ஒரு கைதட்டு கொடுப்போமா? இன்னும் அழகா பேசுறாரு. எல்லாரும் உங்க ராஜா ராஜாங்கிறாங்களே. ஆமா, நீ என்ன ராஜாவா? ஆம், நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான். அப்ப உபத்திரவப்படுகிற பொழுது கூட அவரு ராஜாவா தான் காட்டுறாரு. யோவான் 19:19 படிச்சீங்கன்னா, சிலுவையில ஒரு போர்டு எழுதி போடுறாங்க. என்ன போர்டு எழுதி போடுறாங்க தெரியுமா? நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா. இப்ப கவனிங்க, இயேசு ராஜா ராஜா ராஜான்னு பைபிள் சொல்லுது. ஆனா ராஜாங்கம் இருந்ததா? ராஜாங்கம்னா என்ன, ராஜானா என்ன? ராஜாங்கம் ஆட்சி, அரண்மனை. தேங்க்யூ. பக்குவத்தமாக இருக்கா? இந்த தண்ணியை விட அந்த கில்லே இல்லைன்னு சொன்னால் பிஸ்லரி அது குடிக்கணும், நல்லா இருக்கும். இது பியூர் வாட்டர், தாகம் அடங்காது. அக்வா பின்னா அப்படி தான். ஓகே, குட். இல்லைன்னா சும்மா ஆர்டினரி வாட்டர் கூட வாங்கலாம். இப்போ ராஜாங்கம் கிடையாது. ஸோ தன்னை எப்படி அவர் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டாரு? ராஜாவா காட்டிக்கிட்டார். ஆனால் அரசாட்சி கிடையாது, அரண்மனை கிடையாது, வேலைக்காரர்கள் கிடையாது, ஆர்மி கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ஹி இஸ் a king. எஸ், யாரு? கிங். ஆனால் ராஜாங்கம் கிடையாது. இப்போ என்ன டீச் பண்றாரு தெரியுமா?
நான் ராஜ்யத்தை தரப்போகிறேன். நான் ஒரு அரசாங்கத்தை என்ன செய்ய போறேன்? தரப்போறேன். அது யாருக்கு தரப்போறேன்? இல்ல, இஸ்ரவேலுக்கு. யாருக்கு தரப்போறேன்? சிறுமந்தைக்கு தரப்போறேன். நான் ஒரு ராஜாங்கத்தை ஏற்படுத்த போறேன். ஆனா நான் ராஜா தான். எப்படி? பிறப்பிலும் ராஜா, உற்பத்தியில் ராஜா, ஊழியத்தில் ராஜா, ஊர்வலத்தில் ராஜா, உபத்திரவத்தில் ராஜா, உயிர் விடுகையில் ராஜா. அப்ப இயேசு யாரு தான்? ராஜா தான். இயேசு யாரு தான்? கிங்கு தான். ஒரு அல்லையா சொல்லுவோமா? ஆனா என்ன கிடையாது? ராஜாங்கம். இப்ப என்ன டீச் பண்றாரு தெரியுமா? நான் ராஜாங்கத்தை கொடுக்க போறேன், மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யத்தை நான் கொடுக்க போறேங்கிறாரு. இப்ப அரசாட்சியை அமைச்சாரா அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்கணும். அரசாட்சி அமைத்தாரா அப்படின்னா, ஊழியம் செய்யற 3 வருஷத்துல அரசாட்சியை அமைக்கல. இது உங்களுக்கே தெரியும். ஏரோதுவ அரண்மனைக்கு உள்ள போய் ஏரோதுவ கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு, டேய் நான் தாண்டா ராஜா, நீ என்ன பெரிய ராஜான்னு தள்ளினாரா ஏரோதுவ? இல்லை. இல்ல தனியா ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு நாடு ஏற்பாடு பண்ணி ஒரு அரண்மனையை கட்டி நான் தான் ராஜா, நீங்கெல்லாம் என் மக்கள் அப்படின்னு எதுவும் செப்பரேட் பண்ணாரா ஜீசஸ்? இல்லை. ஒரு ஊழியக்காரனாகவே இருந்து பிதாவுடைய ஊழியத்தை செஞ்சுட்டு அற்புத அடையாளம் பண்ணிட்டு பிதா என்ன சொல்றாரோ அதெல்லாம் செஞ்சுட்டு பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்து இரத்தத்தை சிந்தி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். அப்ப உயிர்த்தெழுகிற வரைக்கும் என்னத்தை ஃபார்ம் பண்ணல? ராஜாங்கத்தை ஃபார்ம் பண்ணல. என் கூடயே கவனிச்சுட்டு வரணும். அப்பதான் நான் கேள்வி கேட்டா ஆன்சர் பண்ண முடியும். அப்ப ஊழியம் செய்யற வரைக்கும் அரசாங்கத்தை அவரு ஏற்படுத்தவில்லை. கரெக்டா நான் சொல்றது? கரெக்ட். இப்போ உயிர்த்து எழுந்துட்டார்ல. சரி, இப்போ படிங்க அப்போஸ்தலர் புஸ்தகம்